ஒயிட் ஹவுஸ் வழங்கும் அரசியல் களம் உங்கள் தொகுதியில் நாங்கள் இன்று துறைமுக தொகுதியின் வெற்றி வேட்பாளர் யார் மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு, எந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக தான். எதனால திமுக? நான் ஒரு 3-4 எலெக்ஷனாக ஓட் பண்ணிகிட்ருக்கேன். டிஎம்கே தான் போட்டுட்ருக்கேன். போன முறை பண்ண நல திட்டம், மகளிருக்கான செஞ்சது, ஃப்ரீ பஸ்ஸு, இதனால கண்டிப்பாக அவங்கள தான் வருவாங்க. நான் ஒரு புதிய மாற்றத்தை ஒன்று எதிர்பார்க்குறேன். அதனால் டிவிக்கே வரணும்னு ஆசைப்பட்றேன். புதுசாக எல்லாத்தையும் விட்டு வராதுல அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். எல்லாருக்கும் இப்போ விஜய் தான் வரணும்னு தெரியும். அவருக்கு கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணுமே. கண்டிப்பாக எல்லாரும் ஆண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அது தெரியும். இப்போ செஞ்சாருன்னா அடுத்த வாட்டி இருப்பார், இல்லைன்னா இதோட போக வேண்டியதுதான். பார்க்கலாம். அதனால இந்த வாட்டி உங்களுடைய ஓட்டு டிவிக்கே தான். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும். எதனால டிஎம்கே? ஏன்னா அவங்கள் தான் எல்லாம் பலமாக இருக்குது. பணம் பலம், பட பலம், அரசியல் பலம் எல்லாமே இருக்குது. அதனால் அவங்க தான் வருவாங்க. நாங்கள் விஜய் கட்சிக்கு ஆதரவு தான். நடிகர் விஜய் கட்சிக்கு ஆதரவு. காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது அவர் மகளிருக்கு கொடுக்குற திட்டம், மற்ற போக்குவரத்து, மாணவர்களுக்கு கொடுக்குற மதிய உணவு, காலை சிற்றுண்டி, இதெல்லாம் வந்து சிறப்பான திட்டங்கள். படிக்கிற பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு 1500 ரூபா, முதியோருக்கு 2000 ரூபா, இந்த மாதிரி கொடுக்குற திட்டங்களால் அவர் முன்னணியில் வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாடு. அப்புறம் இந்த இன்னும் சட்டம் பாஸ் பண்ணுற, அந்த பண்ணுறேன் அப்படின்னு அங்கே அமித்ஷா சொல்கிறது, மோடி சொல்கிறது, இது நேற்று தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு மக்கள் ஏகப்பட்ட ஒற்றுமையான ஆதரவு கொடுத்தா தமிழ்நாட்டில் நல்லாயிருக்கும். என்னோட ஆதரவு வந்து டிஎம்கேக்கு தான். அதனால் டிஎம்கே திரும்பி ஆட்சிக்கு வந்ததுன்னா நல்லாயிருக்கும். எதனால் டிஎம்கேக்கு? டிஎம்கே வந்து மகளிர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, மாதம் அது இல்லாமல் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு, பையனுங்களுக்கு எல்லாருக்கும் மாதம் இது கொடுக்குறாங்க. அது இல்லாமல் காலை உணவு திட்டம் எல்லாம் சிறப்பாக செஞ்சிட்ருக்காரு. அதனால் ஸ்டாலின் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் ஓட்டு வந்து டிஎம்கேக்கு தான். விஜய் தான் ஆட்சி அமைப்பார். உங்களுடைய ஆதரவு? விஜய்க்கு தான். விஜய்க்கு கண்டிப்பாக டிவிக்கே தான். டிவிக்கே தான். எதனால் டிவிக்கே? ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் பார்க்குறேன்னா ஃபுல்லாகவே இப்போ இந்த டிஎம்கே இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ட்ரக் சொசைட்டி, உமன்ஸ்க்கு எந்த சேஃப்டியுமே இல்லை. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து டேலண்ட் இருந்தும் ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிடையாது. ரெக்கமெண்டேஷன்ஸ், காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். கரெக்டான நல்லாட்சி வந்து டிவிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். டிவிக்கேன்றது ஒன்றும் இல்லை. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுறேன் அப்படின்ட்டு யாருக்கு வராருன்னா, வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவர் பண்ண மாட்டார், எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறத விடாமல் கூட வந்து சப்போர்ட் பண்ணணும். அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் பின்னாடி இருக்க ரொம்ப இயர்ஸாக வந்து ஓட்டு போட்டிருக்க பொலிட்டிஷியன்ஸ் கூட யோசிப்பாங்க, மக்கள் நினச்சா ஓட்டை மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்போ தான் கண்டிப்பாக பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா நடக்கும், மக்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் டிவி கேக்கு தான் சார். எதனால டிவி கேக்கு? ஒரு புதிய மாற்றம் வரணும் தான். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவர் எப்படி ஆட்சி ஆள்றாருன்னா அந்த ஒரு நம்பிக்கை தான் சார். இல்லைதான் அந்த அளவுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறேன். அதான் பெஸ்ட்டாக தெரியுது. இலவசம் எல்லாமே இலவசம் தான் நினைக்கிறாங்க. திமுக. எதனால திமுக? எங்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. உதயநிதி எங்களுக்கு எல்லாமே பண்ணுறாரு. அதனால அதான் உதயசூரியன். உதயசூரியன் தான். எதனால உதயசூரியன்? ஒரு பொம்பளைங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க, அது பார்க்கணும் இல்லை நம்ம. ஆமாம், அதனால பெண்களுடைய வாக்கெல்லாம் உதயசூரியனுக்கு தான். உண்மையை சொல்லுவா, போய் சொல்லுவேன். ரெண்டுத்தையும் சொல்லுங்க. மீண்டும் திமுக தான் வரேன்னு நினைக்கிறேன். மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைப்பாங்க. உங்களுடைய ஆதரவு? திமுகவுக்கு தான். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க திமுக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சார், நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காருல்ல சார் புதுசாக, அவருக்கு எப்படி சார் இருக்கு? மக்கள் ஒன்றும் என்ன பெட்டராக பண்ண போகிறாருன்னு தெரியல. அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை நமக்கு. சினிமாவை பார்க்குற வரைக்கும் கரெக்டு. அது அரசியல்னு வரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் தெரியல. நீங்கள் பாடுற ஒரு வேளை சாப்பாடு ரொம்ப கஷ்டமாகுது. மீட்ரு கொடுத்தா தானே சார், மீட்டரும் கொடுக்க மாட்டுறாங்க. இன்றைக்கி கேஸ் விலை வந்து ஒரு கிலோவில் வந்து 40 ரூபாய் ஏற்றிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் ஆட்டோக்காரங்க. எங்களுக்கு பஸ் ஒன்றுமே செய்யலை. இந்த அரசாங்கமே போன அதிமுக அரசுல ஒன்றும் செய்யலை. ஆட்சி மாற்றம் வந்தால் தான் எங்களுக்கு ஏதோ நல்லது நடக்குன்னு நினைக்கிறோம். இந்த வாட்டி உங்கள் ஆட்டோக்கார சங்கம் ஃபுல்லாகவே? ஆமாம், விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் ஓட்டு. ஆமாம். எதனால் மீண்டும் டிஎம்கே? அவர் சலுகையெல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. அது தொடர்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, புது வரவா? அது புது வரவு தான் சார், அதெல்லாம் ஒன்றும் எடுபடாது.
இந்த வாட்டி உங்களுடைய ஓட்டு? டிஎம்கே தான். கலைஞர் தான் சொல்கிறேன். கலைஞர் தான். ஆமாம். எதனால் கலைஞர்? ஏதோ இருக்க வேண்டியதில் ஏதோ நம்ம நெஞ்சிக்கு பட்டதை அதான் சொல்கிறோம். அதனால் உங்களுடைய ஆதரவு முழுக்க முழுக்க ஆமாம், முழுக்க கலைஞருக்கு தான். இந்த அதிமுக தான் வரும். அனைத்து இந்த அதிமுக. எதனால் திரும்பி அனைத்து இந்த அதிமுக வரும்னு நினைக்கிறீங்க? அம்மா ஆட்சி வரணும்னு ஆசை அது. எடப்பாடியார் மீண்டும் வந்தால் நாட்டு மக்களுக்கு நல்லா நடக்கும்னு நினைக்கிறீங்க? நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காருங்களே, நிறைய மக்கள் மத்தியில் நிறைய ஆதரவு எதிர்பார்க்குறாங்களே. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 26% கிடைக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் ஆட்சி அமைக்க முடியாது. 26% ஓட்டு இருக்குது. ஓட்டு இருக்கு. விஜய் தான். விஜய். எதனால் விஜய்? ஆட்சி மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக மாற்றம் வேணும் தான். ஆனால் எந்த கட்சி வந்தாலும் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2026 இதுக்கு முன்னே இதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்ததே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆட்சி ஒன்று அமையும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. உங்களுடைய ஆதரவு எந்த கட்சி? விஜய். அஜித் ரசிகர். என்னோட ஆதரவு விஜய்க்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன். நம்ம டிஎம்கே தான். டிஎம்கே தான். எதனால் டிஎம்கே? நம்ம குளத்தை தொகுதிக்கு அவர் நல்லா செய்கிறாரு, அதனால் அவர் டிஎம்கே. விஜய்ண்ணா. எதனால் விஜய்? எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவர்ண்ணா. அதனால் இந்த வாட்டி உங்களுடைய ஆதரவு? விஜய்க்கு தான். டிவிகே. எதனால் டிவிகே? ஒரு நியூ சேஞ்சாக இருக்கும்ல. சோஃபா நம்ம நிறைய யூஸ் டு இட், அதே கட்சி தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு புது சேஞ்ச் வரும். இந்த பேட்ஜ் போட்டு நீங்கள் எனக்கு கேட்கக்கூடாது. பேட்ஜ் இல்லாமல் அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். பரவாயில்ல, சொல்லுங்க. திமுகவுக்கு நல்ல பிரகாசமான ஒளிமயமான இருக்கு. எதனாலன்னா தமிழரோட நலனுக்கோசரமும் தமிழ்நாட்டுக்கோசரமும் பாடுபடுறது நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். மு.க. ஸ்டாலின் தான் அதாவது உண்மையை எடுத்துரைக்கிறாரு. அதாவது தொகுதி மறுவரைன்ற உள்ள ஒரு கருத்தை வச்சுக்கின்னு மகளிர் மசோதான்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. மகளிர் மசோதாவை திமுக என்னைக்குமே எதிர்க்காது. ஆனா தொகுதி மறுவரைன்ற பேர்ல தொகுதி அதிகரிக்கிறோன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப அந்த மசோதா கொண்டாந்த பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதுல நம்ம தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சி வட மாநிலங்கள்ல இருக்கிற இந்தி பேசுற மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக்கி நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய தென்னிந்தியாவினுடைய எதிர்காலத்துல அவங்களுக்கு எதனா ஒரு திட்டங்கள் கொண்டாடும் பொழுது அந்த திட்டங்களை தடுக்கிற நோக்கத்துல தான் அவங்க இந்த தொகுதி வரையறையே வச்சிருக்காங்க. அதை மக்கள் சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம அவன் சும்மா அமித்ஷா மோடி தொகுதி அதிகமாகுது, அது கிடையாது. ஏன்னா 800 பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறேன்றாங்க. 800 பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்கு அவங்க சொன்ன மாதிரி 1-2 தொகுதி அதிகமாகனா கூட நம்மளுடைய குரல் எடுபடாது. நம்மளுடைய மசோதா நிறைவேற்றும் போது நம்மளுடைய எதிர்ப்பு உணர்ச்சின்றதே குறைஞ்சிடும். இதை தென்னிந்திய மாநிலம் உணர்ந்துருக்குது, வட இந்திய மாநிலம். இது எதனாலன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். இந்தியாவுடைய வளம் எதிர்காலம் ஒளிமயமா இருக்கணுன்றதுக்கோசரம் காங்கிரஸ் பீரியட்ல நம்ம கருத்தடை திட்டத்தை நம்ம தீவிரமா அமல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். ஏன்னா பொருளாதார வளர்ச்சி எட்டணும். ஆனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம், பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். ஆனா வட மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு பேத்து போட்டான். இன்னைக்கு அவனுடைய பிரதிநிதித்துவம் அதிகமாக போகுது. தமிழுடைய குரல் தென்னிந்தியாவின் குரல் நசுக்கும். அதனால்தான் தளபதி ஸ்டாலின் இதை தீவிரமாக எதிர்த்து மசோதாவும் தோல்வி அடையக்கூடிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிட்டாரு. மக்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு நல்ல தமிழர்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அது மத சார்பற்ற தோழமை கட்சிகளுடைய கூட்டணிக்கும் நீங்கள் வாக்களித்து தமிழ்நாட்டில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்த தாழ்மையை கேட்டுக்கொள்ள